பழக்கம். பருப்பு இப்போ இன்னைக்கு டே டு லைஃப் எடுங்க. பால், டீ, காஃபி குடிக்கிறாங்க. இட்லி, தோசை சாப்பிட்றாங்க. சப்பாத்தி, பூரி, பொங்கல், அப்புறம் பருப்பு சாம்பார், சட்னி, த சாப்பாடு, ரசம், மோர் குழம்பு, புளிக்குழம்பு, வடை, பருப்பு, கூட்டு, பொரியல் இதெல்லாம் தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிறப்ப ஏன் நோய் வருது? அப்போ வாங்குற பொருட்கள்லே கலப்படம் இருக்கு. கண்டிப்பா. நீங்க சாப்பிட்ற அரிசியிலுமே கலப்படம் இருக்கு. ஸோ இந்த கலப்படம் இல்லாத உணவுகளுக்கு போனால் தான் நோயிலேருந்தே வெளியே வர முடியும். இப்போ அதுக்கு தான் இயற்கை உணவுகளுக்கு மாறுங்க, மரபு உணவுகளுக்கு மாறுங்கன்னு நம்ம கூப்பாடு போட்டு கத்துறது. அப்போ என்ன அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவங்க மாற்ற வேண்டியது டோட்டல் என்டையர் ஃபுட் ஹேபிட் தான். ஏன்னா அவங்க காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே சரியாக இருந்ததுன்னா ஏன் உடல் நோய் வரப்போகுது? கிட்னி மட்டும் கிடையாது, கல்லீரல், இருதயம், டயபெட்டிஸு, ப்ரெஷரு, தைராய்டு எல்லாத்துக்குமே ஃபைப்ராய்டிலிருந்து, யூடிஐலேருந்து, லெக் பெயின், பேக் பெயின், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலு, பாடி ஹீட்டு, அல்சரு எல்லாத்துக்குமே காரணம் ஃபுட் ஸ்டைல் மட்டும்தான். அப்போது அந்த ஃபுட் ஸ்டைல் அப்படிங்கிறப்ப கிட்னி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு 3 வேளையுமே சாப்பாடு தான் கொடுக்கணும்.